ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டே ஹெல்தி வித் ரம்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி தான், கேரட் லீஃப் சட்னி. கேரட்ஸில் விட்டமின் சி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த விட்டமின் சி 6 மடங்கு அதிகமாக இருக்குது கேரட் லீஃபில். ஸோ இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அப்புறமா நம்ம பாடியில் இருக்க நச்சு பொருட்களை வெளியேற்றுறதுக்காகவும் நம்ம இதை சாப்பிட்லாம். அதை தான் டீடாக்சிஃபைன்னு சொல்லுவோம். இப்போ கேரட் லீஃப் நிறைய பேர் கிடைக்காது. அவங்க அதுக்கு பதிலாக கொரியாண்டர் லீவ்ஸ், மல்லி செடியையும் யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த கேரட் லீவ்ஸை வச்சு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த கேரட்ஸ் நீங்கள் வாங்குகிறப்போ ஒரு சின்ன டிப் கொடுக்கலான்னு நினச்சேன். கேரட்ஸ் நீங்கள் கடையில் வாங்குகிறப்போ பெருசாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். இந்த மாதிரி நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி உடச்சி வச்சுருக்கேன். இது பெருசாகவும் இருக்கும் கடையில் நீங்கள் வாங்குகிறப்போ, இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மீடியம் சைஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதில் நிறையா கிடைக்கும், கேரட்ஸும் நிறையா கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது ஒரு சின்ன டிப் தான் கொடுக்கணும்னு நினச்சேன். இப்போது வாங்க இந்த டேஸ்டியான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் கேரட் லீஃப். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி நடுவில் இருக்க ஸ்டெம்மை நம்ம எடுத்துடலாம். ஸ்டெம் தேவையில்லை நமக்கு. இந்த கேரட் லீஃபை மட்டும் நம்ம குட்டி குட்டி ஸ்டெம்ஸோடு எடுத்தால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இது நம்ம மல்லிச்செடி மாதிரி தான், வேகமாகவே வெந்துடும். இது நான் வாங்கி 4 days ஆச்சு. நாங்கள் இப்போ ரீசெண்டாக கொடைக்கானல் போயிருந்தோம். அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கொடுத்தாங்க. அவங்க கொடுக்குறப்ப அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் மல்லி சட்னி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இதை வச்சு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்த உடனே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இன்னொரு தடவை பண்ணி உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கலான்னு வீடியோ பண்ணேன். இந்த மாதிரி நம்ம கேரட் லீவ்ஸை ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ நான் இதை அப்படி கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் தேங்காய், சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி கீறி வச்சுட்டா அது வெடிக்காது. மீடியம் சைஸ் தக்காளி. இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க பேனில். வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாய் இது 4 போட்டு நம்ம வதக்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறப்போ எப்படி வருமோ என்னவோன்னு சொல்லி பயந்துகிட்டே பண்ணேன். ஆனால் இட் டர்ன்ட் அவுட் வெரி வெல். சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது பாதியாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கேரட் லீஃப் போட்டுடலாம். இந்த கேரட் லீஃபை நான் சும்மாவே வாயில் வச்சு கடிச்சு பார்த்தேன். கசப்பும் கிடையாது, இனிப்பும் கிடையாது, ஒரு பிளெண்டான ஒரு டேஸ்ட் தான் இருந்துச்சு. இப்போ இது கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கலர் வந்துடுச்சு. இதோட நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ ஆற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜாரில் தேங்காயும் இஞ்சியும் மட்டும் வச்சு நம்ம அடித்து வச்சுக்கலாம். நம்ம அடித்தாச்சு. நம்ம இப்போ ஆறுனதை நம்ம போட்டுடலாம். இந்த கேரட் லீஃப் இல்லைன்னா மல்லிச்செடி இந்த கேரட் லீஃப் பதிலாக கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது நம்ம ரோசாப்பூ சட்னின்னு சொல்லுவோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம்.
கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, இது 3 மட்டுமே போதும். இது தாளித்து ஊற்றாமல் கூட நீங்கள் சாப்பிட்லாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ நம்ம சூப்பரான கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம எந்த ஒரு பொருளை புதுசாக சாப்பிட்டோம்னாலுமே அதோட குணநலங்களை தெரிஞ்சு சாப்பிட்டா அது நமக்கு இன்னுமே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நல்ல ஹெல்த்தியான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி வித் ரம்யா.